தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள AM2PM என்கின்ற பிரபல உணவகமானது தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3வது ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் தூய்மை பணியாளர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. தென்காசி நகராட்சி பகுதியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களை உணவகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தடபுடலாக பிரியாணி விருந்து அளித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் அசத்தியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 20 வரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 60,564 கோரிக்கை மனுக்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு சுமார் 69,000 பேர் விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டார கிராமங்களில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் முகாம்கள் நடைபெற்று வருவதால் மக்கள் அனைவரும் முறையாக பயன்படுத்திக் கொள்ள மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் அவரது 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு நவீன 4K தொழில்நுட்பத்தில் டிஜிட்டலாக மாற்றப்பட்டு இன்று ரீரிலீஸ் செய்யப்பட்டது. அவற்றை கொண்டாடும் விதமாக திருப்பூர் தேமுதிக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இயேசுவின் கிறிஸ்டியன் சமையல் மற்றும் வேளாண் அறிவியல் கல்வி நிறுவனம் சார்பில் 2ஆம் ஆண்டு தேசிய அளவிலான மலரும் சமையல் கலைஞர்கள் சீசன் 2 என்ற பெயரில் சமையல் கலை போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகளில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து பிரிவுகளிலும் பங்கேற்று 3000 புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் தட்டிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சாத்தப்பாடி இந்திரா நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வள்ளலார் ஆலயத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் கோவில் ஊண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்து சென்ற புவனகிரி போலீசார் அங்கு கோயிலில் வைக்கப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பாலக்கோலாவில் இருந்து கள்ளக்கூரை செல்லும் சாலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது சாலையில் கரடி நடந்து செல்வதை அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்துள்ளனர். நாளுக்கு நாள் பல்வேறு பகுதிகளிலும் வனவிலங்குகள் உலாவ துவங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் வீரமுத்தரையர் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சி நிறுவனர் கருப்பையா தலைமையில் முத்தரையர் சமுதாயத்திற்கு 10.5 உள் இட ஒதுக்கீடு வழங்க கோரி அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான முத்தரையர் சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் மேம்பாலம் இறக்கத்தில் கல்லூரி பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு தடுப்புகள் மீது மோதிய விபத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் இருவழியிலும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் இடங்கணச்சாலை நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் 15 துறைகள் 46 சேவைகளுக்கான மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அரசு அலுவலர்கள் பெற்றுக் கொண்டனர். மேலும் இந்த முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடைபெற உள்ள நிலையில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருப்பதற்காக உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைதி கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களால் விதிக்கப்படும் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என சார் ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங் அறிவுரை வழங்கினார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஆடூராகரம் கிராமத்தில்
மண்பாண்ட தொழிலாளர்கள் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டுத்துறை வழிகாட்டுதல்கள் படி ரசாயன கலப்படம் இல்லாத வகையில் பேப்பர் கூல் மூலமாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், விநாயகர் சிலைகளுக்கு வாட்டர் கலர் எனப்படும் ரசாயனம் அல்லாத வர்ணம் பூச்சுகள் மூலம் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அருகில் உள்ள பழக்கடை தீயில் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து எடப்பாடி தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் மின்கம்பத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் எடப்பாடி நகர் முழுவதும் மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான ஐயா வழி பக்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டை பேரம்பாலூர் தெரு பகுதியில் போஸ் என்பவருக்கு சொந்தமான MSP ட்ரேடர்ஸ் என்ற பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் சீர்கேட்டை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை மாவட்ட தலைவர் ரபிக் ராஜா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருமண மண்டபம் அமைக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க பூமி பூஜையானது பெருமா கவுண்டர் வகையராக்கள் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற பின்பு தீபாராதனை நடைபெற்றதில் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கத்தாரஹள்ளியில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தாவேகா மாநாட்டிற்கு சென்று வந்தபோது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததால் தாவேகா பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கோடு DSP மனோகரன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வையாபுரி என்னும் கிராமத்தில் SSLF என்ற தனியார் பெட்ரோல் பங்க் இன்று திறக்கப்பட்டது. இந்த பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவையொட்டி பங்கில் இலவசமாக பெட்ரோல், டீசல் சலுகை அறிவிக்கப்பட்டதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரிசையில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசலை நிரப்ப குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு அனுமதி எனவும், பக்தர்கள் மலையில் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.